Hey guys, welcome back to my YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா CSIR, NET, GATE, SET, TRBs and Polytechnic TRBs இந்த மாதிரி முக்கியமான எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகக்கூடிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான யூனிட்ஸ் எல்லாம் இருக்கிற கிளைடன் அப்படின்ற இந்த புக்கில் இருக்க யூனிட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன் பை ஒன்னாக அந்த யூனிட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ண போகிறோம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? சிக்ஸ்த் யூனிட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் டு த கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். ஒரு நியூக்ளியோஃபைல், ஒரு எலக்ட்ரான்ஸ் ரிச் ஸ்பீசிஸ் எப்படி வந்து கார்பனைல் காம்பவுண்ட் C டபுள் பாண்ட் O அப்படின்ற அந்த கார்பனைல் காம்பவுண்ட்ஸில் அடிஷன்ஸ் ரியாக்ஷன்ஸில் எப்படி இன்வால்வ் ஆகுது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? 6th யூனிட் வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் அதே போல் 7th யூனிட் டீலோக்கலைசேஷன் அண்ட் கான்ஜுகேஷன்ஸ். சரிங்களா? டீலோக்கலைசேஷன்ஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக இருக்கிறப்ப அங்கே டீலோக்கலைசேஷன்ஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதான் வந்து 7th யூனிட்ல வந்து நம்ம பார்க்க வேண்டியது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 8th யூனிட்ல அசிடிட்டி, பேசிசிட்டி அண்ட் pKa. ஓகே, ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்ன, ஆசிடுக்குள்ள pKa வேல்யூஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றதெல்லாம் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 8th யூனிட்ஸ்ல வந்து படிக்க போறோம். அதே போல 9th யூனிட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூசிங் ஆர்கானோமெட்டாலிக் ரிஏஜென்ட்ஸ் டு மேக் கார்பன் கார்பன் பாண்ட்ஸ். சரிங்களா? ஒரு ஆர்கானோமெட்டாலிக் ரிஏஜென்ட்ஸ் வந்து எப்படி மேக் பண்றது, RMGX அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ஆர்கானோமெட்டாலிக் ரிஏஜென்ட்ஸ் வந்து எப்படி மேக் பண்றது, ஆல்கைல் ஹாலைட்ஸ்ல இருந்து எப்படி மேக் பண்றது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் இது வந்து ஒரு அடிஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ்ல வந்து இன்வால்வ் ஆகும்போது கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்மேஷன்ஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்றதெல்லாம் வந்து 9th யூனிட்ல வந்து பார்க்க போறோம். சரிங்களா? அதே போல 10th யூனிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அட் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். ஓகே, ஒரு கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்ல நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்றத 10th யூனிட்ல வந்து பார்க்க போறோம். 11th யூனிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அட் கார்பனைல் வித் லாஸ் ஆஃப் கார்பனைல் ஆக்சிஜன். சரிங்களா? ஒரு கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்ல இருக்கிற ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம், சப்ஸ்டிடியூஷனை வந்து ஃபார்ம் பண்ண போறோம். அது என்ன அப்படின்றத இந்த யூனிட்ல வந்து பார்க்க போறோம். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 14th யூனிட். ஓகே, 14th யூனிட் ஆகிற ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. சரிங்களா? ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி, ஆர்எஸ் நாமென்க்ளேச்சர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம் இல்லையா, எலன்ஷியோமர்ஸ், டயாஸ்டீரியோமர்ஸ். சரிங்களா? இது எல்லாம் தான் வந்து இதில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 15th யூனிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அட் சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ். ஓகே, ஒரு சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸில் எப்படி வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நடக்குது, SN1 SN2 அந்த மாதிரி டைப் எல்லாம் வந்து இதில் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் 16th யூனிட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கன்ஃபர்மேஷனல் அனாலிசிஸ். ஓகே, கார்பன் கார்பன் பாண்ட் கார்பன் கார்பன் பாண்ட் ரொட்டேஷன்ஸ் இது எல்லாம் தான் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா இந்த கன்ஃபர்மேஷனல் அனாலிசிஸ்ல இருக்கும். ஓகே, அதாவது நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா எக்லிப்ஸ்டு, ஸ்டாகர்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் தான் வந்து இதில் வரும். ஓகே, இதை நம்ம வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 17th யூனிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலிமினேஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ். ஓகே, E1 எலிமினேஷன், E2 எலிமினேஷன்ஸ் இதெல்லாம் தான் வந்து பார்க்க போகிறோம். ஈவன் CB எலிமினேஷன்ஸ் கூட இருக்கும், அதையும் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 19th யூனிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் டு அல்கீன்ஸ். ஓகே, ஒரு அல்கீன்ஸ்ல எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன்ஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்றத 19th யூனிட்ல வந்து பார்க்க போகிறோம். 20th எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபார்மேஷன் அண்ட் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஈனால்ஸ் அண்ட் ஈனோலேட்ஸ். சரிங்களா? கீட்டோன்ஸ்ல வந்து எப்படி வந்து ஈனால் வந்து ஃபார்மேஷன்ஸ் வந்து நடக்குது, அதில் இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் தான் வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம் 20ல. அதுக்கடுத்து 21 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன்ஸ். ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்டில் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? அதான் வந்து 21th யூனிட். அண்ட் 23 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹீமோ செலக்டிவிட்டி அண்ட் ப்ரொடெக்டிங் குரூப். சரிங்களா? ஹீமோ செலக்டிவிட்டி ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து மல்டிபிள் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸில் வந்து எந்த ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஃபஸ்ட்டு ரியாக்ஷன்ஸில் வந்து இன்வால்வ் ஆகும் அப்படின்றத வந்து ஹீமோ செலக்டிவிட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து வந்து ப்ரொடெக்டிங் குரூப்ஸ்னால் என்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து 24 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரீஜியோ செலக்டிவிட்டி பொசிஷன்ஸ். சரிங்களா? பொசிஷன் ஐசோமர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? வெஜ்ஜில் வந்து அட்டாக் பண்ணுமா, ஒரு நியூக்ளியோஃபைல்ஸ் வந்து ஒரு ரியேஜென்ட்ஸில் வந்து வெஜ்ஜில் வந்து அட்டாக் பண்ணுமா, இல்லை டேஸில் வந்து அட்டாக் பண்ணுமா
அப்படின்றதெல்லாம் வந்து ரீடியூஸ் செலக்டிவிட்டியில் வரும். அதே போல் 22 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கான்ஜுகேட் அடிஷன்ஸ், அதாவது 1,4 அடிஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா. கான்ஜுகேட் அடிஷன் அண்ட் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ஸ் சரிங்களா. கான்ஜுகேட் அடிஷன்ஸ் நடந்து அதில் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்றத வந்து 22 அப்படின்ற அந்த யூனிட்ஸில் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. அதுக்கடுத்து என்ன யூனிட்ஸ் அப்படின்றத வந்து பார்க்கலாம் சரிங்களா. இதை ரப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்கைலேஷன் ஆஃப் யூனிட்ஸில் எப்படி ஆல்கைலேஷன்ஸ் வந்து நடக்குது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 26th யூனிட் பார்த்தோம் அப்படின்னா ரியாக்ஷன்ஸ் ஆஃப் யூனிட் வித் கார்பனிக் காம்பவுண்ட்ஸ். ஓகே, அதில் ஆல்டால் அண்ட் கிளைசன் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் தான் வந்து இதை வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 27 மெயின் குரூப் எலிமெண்ட்லேருந்து சல்ஃபர், சிலிக்கான் அண்ட் பாஸ்பரஸ் இதெல்லாம் வந்துட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எப்படி வந்து யூஸ் ஆகுது, ரியேஜென்ட்ஸில் எப்படி யூஸ் ரன் ஆகுது அப்படின்றத எல்லாம் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 28 ரெட்ரோசிந்தசிஸ் அனாலிசிஸ் சரிங்களா. ரெட்ரோசிந்தசிஸ் ஓகே, சின்தான் இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. அதெல்லாம் தான் வந்து என்ன பண்ண போகிறோம், இதில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. ஓகே, 29th யூனிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரோமேட்டிக் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரியாக்ஷன்ஸ். 13th யூனிட்டா வந்து பார்க்க போகிறது என்ன, 30 வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரோமேட்டிக் ஹெட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ் லெட் டு சிந்தசிஸ் சரிங்களா. ஒரு ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குது, பிரோல், பிரிடின், இன்டோல்ஸ் இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. இதில் வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி நடக்குது அப்படின்றதெல்லாம் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே போல் ஒரு ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதுதான் வந்து சிந்தசிஸ். ஓகே, அதுக்கடுத்து 31th யூனிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சேச்சுரேட்டட் ஹெட்ரோசைக்கிள்ஸ் அண்ட் ஸ்டீரியோ எலக்ட்ரானிக்ஸ். ஓகே, சேச்சுரேட்டட் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸில் உள்ள ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, 32 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டீரியோ செலக்டிவிட்டி இன் சைக்ளிக் மாலிகூல்ஸ். ஓகே, ஒரு சைக்ளிக் மாலிகூலில் ஸ்டீரியோ செலக்டிவிட்டிஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்றதெல்லாம் இதில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா டயாஸ்டீரியோ செலக்டிவிட்டி, கிரவுன்ஸ் மாடல், கிரவுன்ஸ் ஹீலிக் மாடல் இதெல்லாம் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, 34 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ். ஓகே, திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு யூனிட். அதில் நம்ம வந்து சைக்ளோ அடிஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, அண்ட் 35 வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்லேயே சிக்மாட்ரோபிக் ரியாக்ஷன்ஸ் 14, 15, 13 சிக்மாட்ரோபிக் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. 36 பார்த்தோம் அப்படின்னா பார்ட்டிசிபேஷன், ரீஅரேஞ்ச்மெண்ட் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து இதில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து எப்படி நடக்குது, ஃப்ராக்மெண்ட் வந்து எப்படி நடக்குது இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, 37 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரேடிக்கல் ரியாக்ஷன்ஸ், ரேடிக்கல் ஃபார்மேஷன்ஸ் வந்து எப்படி நடக்கும், ரேடிக்கல் ரியாக்ஷன்ஸில் வந்து எப்படி இன்வால்வ் ஆகுது அப்படின்றதெல்லாம் இதில் நம்ம வந்து பார்ப்போம். 38 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிந்தசிஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் கார்பீன்ஸ். ஒரு கார்பீன்ஸ் வந்து எப்படி வந்து ரியாக்ஷன்ஸில் வந்து இன்வால்வ் ஆகுது, கார்பீன்ஸை எப்படி வந்து ஃபார்மேஷன்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்றத வந்து இப்போ கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன இருக்கும், ஆல்ஃபா எலிமினேஷன்ஸ் இதெல்லாம் வரும். ஓகே, இதெல்லாம் இதில் வந்து பார்த்தோம்னா அதுக்கடுத்து 40 அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஆர்கனோமெட்டாலிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் உள்ளது. இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த ஆர்கனோமெட்டாலிக் கெமிஸ்ட்ரியில் உள்ள கப்ளிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து இதுலேயும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் மெக்கானிக்ஸோட. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 41. ஓகே, 41 ஏசிமெட்ரிக் சிந்தசிஸ். ஓகே, கைரல் ஆக்சிலரிஸ் இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. எனக்கு எந்த காம்பவுண்ட்ஸ் வேணுமோ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எனக்கு இந்த டைப்பில் தான் வேணும் அப்படின்னு வந்து நம்ம செலக்டிவாக சொல்லுவோம் இல்லையா. எனக்கு வெஜ்ஜில் தான் வேணும், டேஸில் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுதான் வந்து கைரல் ஆக்சிலரி அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைப்பில் வந்து இருக்கிற காம்பவுண்ட்ஸ் எல்லாம் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இதுதான் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் உள்ள மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான யூனிட்ஸ் எல்லாம் உள்ள கிளைடன் அப்படின்றதுல உள்ள யூனிட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டாக இருக்கிற, அதாவது 6th யூனிட், நம்மளில் வந்து 6th யூனிட்டாக இருக்கிற நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் டு த கார்போனைல் காம்பவுண்ட்ஸ் தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. ஓகே.